நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தொழுகையிலும் நமக்காக துஆ செய்வாங்க. நாம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நமக்காக வேண்டி துஆ செய்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நமக்கு துஆ செய்வாங்க. அத்துடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பார்க்காத, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தை நாம் அல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திற்கு பிறகு வந்த அத்தனை நபர்களையும், அத்தனை இஸ்லாமியர்களையும், அத்தனை முஸ்லிம்களையும் சகோதரர்கள் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். ஒரு ஹதீஸை பாருங்க, அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் செய்றாங்க. ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கப்ரிஸ்தானுக்கு சென்று அந்த கப்ரிஸ்தானில் இருக்கக்கூடிய கபராளிகளை பார்த்து சலாம் சொன்னார்கள். அதற்கு பிறகு நாங்களும் இன்ஷா அல்லாஹ் உங்களுடன் வந்து சேருவோம் என்பதாக சொன்னாங்க. அதாவது மவுத்தானவர்கள் முன் சென்று விட்டார்கள், நாம் பின் தொடரக்கூடியவர்களாக இருக்கிறோம், பின் வரக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதாக சொன்னாங்க. அதற்கு பிறகு சொன்னார்கள், நமது சகோதரர்களை நான் காண மிகவும் ஆசைப்படுகிறேன் என்பதாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நமது சகோதரர்களை காண நான் மிகவும் ஆசைப்படுகிறேன் என்பதாக சொன்னாங்க. அப்ப நபித்தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா என்பதாக கேட்டாங்க. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் எனது தோழர்கள், சஹாபாக்கள், நமது சகோதரர்கள் யார் என்றால் இனிமேல் தான் உலகத்திற்கு வருவார்கள், என்னை பார்த்திருக்க மாட்டாங்க, என்னை நேரில் பார்த்திருக்க மாட்டாங்க, அவர்கள் என் மீது ஈமான் கொள்வார்கள், அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்வார்கள், அவர்கள் தான் என்னுடைய சகோதரர்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கொடுத்த பட்டம் என்னன்னு சொன்னார், சகோதரர்கள் என்பதாக சொன்னாங்க. அப்ப அப்படிப்பட்ட உயர்ந்தரமான அந்த நபியினுடைய சுன்னத்துகளை நாம் பேணி வாழ்கிறோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த ஷரியத்தை நாம் பேணி வாழ்கிறோமா இல்லையா என்பதாக யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு முறை சொல்லி காட்டினாங்க, எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் விசேஷமான துஆக்கள் கொடுத்திருந்தான். எல்லா நபிமார்களும் இந்த உலகத்திலேயே அந்த துஆவை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசேஷமான துஆவை நான் இன்னும் பயன்படுத்தவில்லை. நாளை மறுமையில் என்னுடைய உம்மத்திற்காக, என்னுடைய உம்மத்துடைய மக்ஃபிரத்திற்காக நான் நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்வதற்காக அந்த விசேஷமான துஆவை பத்திரமாக வைத்திருக்கிறேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அளவு கடந்த பாசங்களை காட்டியிருந்தார்கள். நமக்கான துஆ செய்வாங்க, நமக்கான ஃபிக்ர் செய்வாங்க, நம்மை பார்த்து சகோதரர்கள் என்பதாக சொல்லுவாங்க. நமக்காக வேண்டி அந்த விசேஷமான துஆ பாக்கியாக வைத்திருக்கிறாங்க, அதை இன்னும் பயன்படுத்தவே இல்லை. நாளை மறுமையில் நம்முடைய சிபாரிசுக்காக வேண்டிய அந்த துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்தரமான இந்த உம்மத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் என்பதாக சொன்னான். அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு நேசத்தை தருவானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெறக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன்.